அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சருணன். நான் காலேஜ்ல ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கும்போது எங்க வீட்ல சண்டை போட்டுக்கிட்டு என்னோட இன்னொரு வீட்ல தனியா தங்கி இருந்தேன். நான் காலேஜ் போயிட்டு மாலை வரும்போது மாலை நேரத்துல வீட்டு வேலை செய்ய ஒரு வயதான அம்மா தினமும் வந்து வேலை எல்லாம் செஞ்சுட்டு போவாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. நானும் கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுத்துட்டு சரிம்மா நீங்க லீவ் எடுத்துக்கங்கன்னு சொன்னேன். அவங்களும் சரின்னு லீவ் எடுத்தாங்க. ஆனா 6 நாளா அவங்க வேலைக்கே வரல. அவங்களுக்கு உடம்பு இன்னும் சரியாகலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதன் பிறகு அவங்க வீட்டுக்கே போய் நிலம் விசாரிக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போனேன். நான் வாசல்ல இருந்து சத்தம் கொடுத்தேன். அவந்த அம்மா வீட்டுக்குள்ள படுத்திருந்தாங்க. அப்போ அவங்களுடைய பொண்ணு பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தாங்க. அவங்க வெளிய வந்து வாங்க சார் வீட்டுக்குள்ள வாங்க சார்னு என்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. நானும் வீட்டுக்குள்ள போனேன். அப்போ படுக்கையில் இருந்த அந்த அம்மாவை பார்த்து நல்லா விசாரிச்சேன். வரும்போது செலவுக்கு கொஞ்சம் பணமும் கொடுத்துட்டு கிளம்புனேன். அப்ப அந்த அம்மாவே தம்பி இவதான்பா என் பொண்ணு பேரு கவிதான்னு சொன்னாங்க. நானும் அவள பார்த்தேன். ஒல்லியா கொஞ்சம் கருப்பா இருந்தாலும் அழகா இருந்தா. அவங்களே தம்பி நாளையிலிருந்து உங்க வீட்டுக்கு இவ வேலைக்கு வருவான்னு சொன்னாங்க. நானும் வேண்டாமா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லே உங்களுக்கு எப்ப உடம்பு சரியாதோ அப்ப நீங்க வந்தாலே போதும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன். நானும் எப்போதும் போல அன்றால என் வேலைகளையும் செஞ்சிட்டு இருந்தேன். மறுநாள் நான் காலேஜ் முடிச்சுட்டு மாலை வீட்டுக்கு போக வாசல்ல வேலைக்காரடைய மகளான கவிதா நின்னுகிட்டு இருந்தா. கவிதாவுக்கு 17 வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு. 18 வயசுலயே அவ குழந்தையும் பெத்தா. ஆனா குழந்தை பிறந்த கொஞ்ச நாள்லயே அது இறந்தும் போச்சு. கவிதா நிக்கிறத பார்த்துட்டு நானும் சிரிச்சுக்கிட்டே வா கவிதா எப்ப வந்த ரொம்ப நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கதவை திறந்து உள்ள கூட்டிட்டு வந்தேன். இல்ல சார் இப்பதான் நான் வந்தேன். ரொம்ப நன்றி சார். கேட்காமலேயே பணம் கொடுத்து உதவுனீங்கன்னு சொன்னா. நானும் சரி. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கவிதாவோ வீட்டு வேலை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சா. அவளும் வீட்டுக்கு வேலை எல்லாம் செஞ்சுட்டு வீட்டை பெருக்கும்போது நான் அவளை பார்த்தேன். அவ ரொம்ப அழகா இருந்தா. அவள விதவிதமான கோலங்கள்ல நானும் பார்த்து ரசிச்சேன். ஒரு கட்டத்துல எனக்கு அவ மேலேயும் ஆசை வந்துச்சு. ஓர கண்ணால அவளுடைய அழகை ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் நான் அவள பாக்கறத அவ பாத்துட்டானா தப்பாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வெட்கப்பட்டு என்னுடைய ரூமுக்குள்ள போயிட்டேன். கொஞ்ச நேரத்திலேயே கவிதா ரூமா எல்லா பக்கமும் பெருக்கிட்டு கடைசியாய் ரூமுக்குள்ளேயும் வந்துட்டா. ரூமுக்குள்ளேயும் வந்து பெருக்கிட்டே இருந்தா. நானும் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாம ரொம்ப தவிச்சேன். அவளை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் செல்போனையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு கவிதாவே என்கிட்ட பேச்சு கொடுத்தா. சார் நீங்க குடிப்பீங்களான்னு கேட்டா. நானும் அதை போய் சொல்ல விரும்பல. உண்மையே சொல்லிருவோம்னு ஆமாமா நான் குடிப்பேன் கவிதா. ஆமா அம்மா முன்னாடியே சொன்னாங்க உனக்கு குழந்தை பிறந்ததுமே இருந்துச்சுன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டாங்கம்மா ஏன் கவிதா உனக்கு பிரசவ டைம்ல உடம்பு எதுவும் சரியில்லாம போச்சா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்ப கவிதா சொன்னா இல்ல சார் நான் நல்லாதான் இருந்தேன். என் கணவன் குடிகாரன் அவன் குடிக்கிறதுக்கு பணம் கேட்டு என்னை கீழ தள்ளி விட்டுட்டான் சார். இந்நேரம் எனக்கு என் கையில ஒரு 6 மாத குழந்தை இருந்திருக்கும் சார். அவன் பண்ற கொடுமையால என் குழந்தையே இறந்து போச்சுன்னு சொல்லி கண் கலங்குனான். சரி விடி கவிதா உனக்கு கண்டிப்பா இன்னொரு குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு அவ கையில கொஞ்சம் பணத்தை கொடுத்தேன். அவளும் சார் நேத்தைக்கே நீங்க நிறைய பணம் கொடுத்துட்டீங்க சார். இது வேணாம் சார் இத நீங்களே வச்சுக்கங்க அப்படின்னு சொன்னா. நானும் பரவாயில்லை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவ கையை பிடிச்சு அந்த பணத்தை கொடுத்தேன். அவளும் சரின்னு தயங்கியபடியே வாங்கிட்டு நாளைக்கு வரேன் சார்னு சொல்லிட்டு போனான்.
அதுக்கு அப்புறமா தினமும் மாலை வீட்டுக்கு வந்து வீட்டு வேலை செஞ்சுட்டு சிறிது நேரம் என் கூட ஜாலியா பேசிட்டு போவா. அவளுக்கும் என் மேல ஒரு ஈர்ப்பு வர அவளும் என்ன தொட்டு தொட்டு பேசுவா. நானும் வேலைக்காரியோட மகளாச்சுன்னு கூட பார்க்காம நானும் அவளையும் தொட்டு தொட அனுமதிப்பேன். நானும் அவள தொட்டு தொட்டு பேசுவேன். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மாலை கவிதா உன் வாழ்க்கை எல்லாம் எப்படி போகுதுன்னு நானும் கேட்டேன். எங்க சார் நல்லா போகுது இரவு வந்துட்டாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குது சார்னு சொன்னான். என்ன என்ன கவிதா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலேன்னு சொல்லி அவ கைய பிடிச்சு நைசா பெட்ல உட்கார வச்சு அவளுடைய கதையே கேட்டேன். அவளும் தயக்கத்தோட உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சான். என் கணவன் இரவு குடிச்சிட்டு வந்ததுமே என் அம்மா பக்கத்து வீட்டுக்கு போயிடுவாங்க. அவனும் சாப்பிட்டு முடிச்சதுமே என்னுடைய டிரஸ் எல்லாம் கலட்டிட்டு மிருகத்தனமா என்னோட தாம்பத்திய உருளை ஈடுபடுவான். எனக்கு ரொம்ப வலிச்சும். நான் அந்த வலி எல்லாம் பொறுத்துப்பேன். ஆனா அவன் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். அவன் மேல முடிஞ்சதுமே அவன் படுத்து தூங்கிடுவான். மறுநாள் காலையில எங்க போறான் என்ன செய்றான்னே தெரியாது. சார் எனக்கும் இளம் வயசுதான். எனக்கும் ஆசைலாம் இருக்கு. ஆனா அவனும் மிருகம் மாதிரி நடந்துப்பான். அவன் இரவு ஆனாலே எனக்கு அவனை நினைச்சுதான் இந்த இளமும் பயமாயிருக்கு. எனக்கும் நிறைய கனவுகளும் ஆசையும் இருக்கு. என் கணவனோட நிதானமா பொறுமையா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யணும்னு சொல்லி எனக்கும் ஆசை இருக்கு. ஆனா என்ன பண்றது என் கணவன்தான் தினமும் மிருகம் மாதிரி நடந்துக்கிறாரே எல்லாம் என் தலைவிதின்னு சொன்னேன். நானும் அவ பக்கத்துல நெருங்கி உட்கார்ந்து அவளுக்கு ஆறுதல் சொன்னேன். அப்போ கவிதாவுக்கு உடல் தேவை இருக்கு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதனால இந்த சந்தர்ப்பத்தை நான் மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சு உடனே நான் ஓப்பனா கவிதா கிட்ட கேட்டேன். கவிதா உனக்கு விருப்பம் இருந்தா நீ ஆசைப்படுற மாதிரியே நாம இப்ப ஒன்னா சேரலாமான்னு சொல்லி அவளை நான் கட்டிப்பிடிச்சேன். அவளுக்கு உடல் தேவை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுகிட்டு அந்த தைரியத்தில்தான் நான் இப்படி பண்ணேன். அவளும் என்னை எதிர்த்து எதுவுமே பண்ணல. அவ அமைதியாவே இருந்தா. ஒரு கட்டத்துல என்ன நினைச்சாலோ தெரியல. அவளும் என்னை கட்டிப்பிடிச்சா. அதுக்கப்புறம் நான் அவள பெட்ல படுக்க வச்சேன். அப்ப உடனே அவ சார் இப்ப வேண்டாம் சார் ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொன்னான். நானும் சரி கவிதா நாளைக்கு சண்டேதான். அதனால என் வீட்ல நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு காலையிலேயே நீ வந்துடு உனக்காக நான் காத்திருப்பேன்னு சொன்னேன். அவளும் சரிங்க சார். நாளைக்கு நான் சீக்கிரமா போய் வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது எனக்கு ஒரு முத்தத்தை பரிசாக கொடுத்துட்டு எழுந்து அவ வீட்டுக்கு போனான். நானும் ரொம்ப சந்தோஷமா அன்னைக்கு நைட்டு பார்ல போய சரக்க எல்லாம் குடிச்சிட்டு நாளைக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சந்தோஷமா படுத்தேன். மறுநாள் காலையில கரெக்டா 10 மணிக்குல்லாம் வீட்டுக்கு வந்துட்டா. நான் போய் கதவை திறந்தேன். ரொம்ப அழகா சூப்பரா டிரஸ் போட்டிருந்தா. நான் நேரா அவளை என் பெட்ரூமுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். அப்ப நான் நேத்து வாங்கிட்டு வந்த கலரை உடைச்சு நீ இதை குடி நான் கொஞ்சம் சரக்கு ஊத்தி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவ பக்கத்திலேயே உட்கார்ந்து நான் சரக்கு ஊத்தி குடிச்சேன். அவளும் எனக்கு கம்பெனி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கலர் கூல் ட்ரிங்க்ஸ குடிச்சுக்கிட்டு இருந்தா. அப்பா அவ பயத்தோடையே சார் நீங்களும் என் கணவன் மாதிரி மிருகத்தனமா செய்வீங்களான்னு கேட்டா. சாச்சா அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன் கவிதா. நீ எதிர்பார்த்த மாதிரி அனைத்துமே உனக்கு கிடைக்கும். நான் ரொம்ப பொறுமையா நிதானமா நீ எப்படி ஆசைப்படுறியோ அதே மாதிரி நான் செய்றேன்னு சொன்னேன். அது மட்டும் இல்ல இனி நீ என்ன நீ சாருன்னு சொல்லாத மாமான்னு கூப்பிடுன்னு நானும் சொன்னேன். அவளும் இதை கேட்டு வெட்கப்பட்டா. அதன் பிறகு எதுக்காக கவிதா என்னுடைய வீட்டுக்கு வந்தாலோ அது அன்னைக்கு நடந்துச்சு. மாலை வரை நடந்துச்சு. அதன் பிறகு சார் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் காலையில வந்துட்டேன். அதனால நான் இப்ப கிளம்பி போறேன்.
இனி நம்ம நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பி போயிட்டா. அதன் பிறகு நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இதுக்கப்புறம் தினமும் கவிதாவோட ஜாலியா இருக்கலாம்னு அப்படின்னு நினைச்சேன். அவளும் போகும்போது நீங்களும் என் கணவன் மாதிரி எங்க மிருகத்தனமா நடந்துப்பீங்களோன்னு நினைச்சேன். ஆனா நீங்க அப்படி எல்லாம் இல்லை, நான் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேனோ அப்படியே இருந்தீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு போகும்போது என் நெத்தில ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு போனான். அதன் பிறகுதான் எனக்கும் கவிதாவுக்கும் நெருக்கம் அதிகமாச்சு. அதன் பிறகு தினமும் நான் காலேஜ் போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வருவேன். அவளும் வீட்டு வேலை செய்றேன்னு சொல்லிட்டு என்னுடைய வீட்டுக்கு வருவா. நானும் அவளும் முதல்ல சந்தோஷமா ஜாலியா இருப்போம். அதன் பிறகு இருக்கக்கூடிய கொஞ்சம் வீட்டு வேலைகளை செஞ்சுட்டு அவ கிளம்பி போயிருவா. இப்படியே நாங்க தினமும் உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சோம். என்கிட்ட நிறைய பணமும் இருந்துச்சு. ஒரு கட்டத்துல கவிதா தினமும் பயந்துகிட்டே இருந்தா. ஏன் கவிதா தினமும் பயப்படுற அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்ல, உங்க கூட இருக்கும்போது எனக்கு ஜாலியா சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போனாலே என் கணவன் ஞாபகத்துக்கு வந்துறாரு. அவர் வந்து மிருகத்தனமா நடக்குறாரு. என்னால வழியை வந்து தாங்கிக்க முடியல. தினம் தினம் என் கணவனுடைய கொடுமையும் அதிகமாட்டி இருக்கு. அவர் இப்பல்லாம் முந்தியை விட அதிகமா வேற குடிச்சிட்டு வராரு. என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாருன்னு சொல்லி அழுதா. அப்ப நான் கவிதா கிட்ட சொன்னேன், எதுக்கு கவிதா நீ உன் கணவனோட நீ வாழ்ந்துகிட்டு இருக்க? உன்னுடைய தேவைக்கு நீ வேலைக்கு போய்தான் சம்பாதிக்கிற. உங்க அம்மாவும் அவங்களுடைய தேவைக்கு வேலைக்கு போய்தான் சம்பாதிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு ஒரு குடிகாரனோட நீ வந்து வாழணும்? அதுவும் நீ நினைச்ச மாதிரி அவன் உன்னோட வாழலையே, மிருகத்தனமாதான் வாழ்ந்து உனக்கு வலியதான தினந்தனம் கொடுக்கறான். 10வது குடிக்கு குடிச்சிட்டு வர வந்து உன்ன வந்து ரொம்ப கொடுமைவரப்படுத்துறான். அப்படி இருக்கும்போது நீ ஏன் அவனோட நீ வாழ்ற, பேசாம அவனை விட்டு வந்துரு அப்படின்னு சொன்னேன். கவிதாவோ அதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது. என் அம்மா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் நான் வந்து என்ன பண்றது, அவளோட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் எத்தனையோ முறை இந்த கணவனை வந்து நான் டைவர்ஸ் பண்ணிறேன்னு கூட எங்க அம்மா கிட்ட சொல்லி பார்த்தேன். ஆனா எங்க அம்மாவோ இல்ல, போக போக எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி என்னை பொறுமையா இருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கறாங்க. அதனால என்னுடைய கணவரை பிரிஞ்சு என்னால வர முடியாது. எங்க அம்மா அதுக்கு அலவ் பண்ணவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுதா. அப்ப இதுக்கு ஒரே வழி உன் கணவரை போட்டு தள்ளுறதுதான் அப்படின்னு சொல்லி நானும் யதார்த்தமாக சொல்ல, உடனே கவிதாவும் நானும் அதைதான் யோசிச்சேன். என் கணவனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் என்னுடைய தேவைக்கு வேலைக்கு போய்தான் பணம் சம்பாதிக்கிறேன். அதனால என் கணவரை நினைச்சு நான் தினமும் பயந்துட்டு இருக்கேன். ஒரு நாளாவது நான் நிம்மதியா தூங்குறதே இல்லை. அவர் வந்து எங்களோட மிருகத்தனமா இருந்த பிறகு அந்த வழியிலேயே நான் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் துடிச்சுக்கிட்டு இருப்பேன். அதன் பிறகுதான் அந்த வழியிலேயே நான் அசைந்து தூங்கிருவேன். இப்படியே என்னுடைய நாட்களும் போய்கிட்டு இருக்கு. உங்களோட இருக்கும்போதுதான் நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன். உங்க வீட்டுக்கு வரணும்னு நினைச்சாதான் எனக்கு சந்தோஷமாவே இருக்கு. உங்க வீட்டில இருந்து கிளம்பும் போதே எனக்கு அதிர்ச்சியாவும் பயமாவும் இருக்கு. எப்படிதான் நான் இப்படியே என்னுடைய வாழ்க்கை போகும்னு எனக்கு தினம் தினம் பயமாதான் இருக்கு. அதனால என்னுடைய கணவனை கொலை செய்றதுதான் இதற்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லி அழுதா. எனக்கும் கவிதா மீது இருந்த மோகத்தின் காரணமாக அவருடைய கணவனை கொலை செய்ய நானும் முடிவு பண்ணேன். அப்ப நான் கவிதா கிட்ட சொன்னேன், உன் கணவனே வந்து ஒரு குடிகாரன் தானே, இன்னைக்கு தினமும் குடிச்சிட்டுதான் வருவான். நைட் வந்து உன் கணவன் நல்லா குடிச்ச பிறகு தூங்குன பிறகு எனக்கு போன் பண்ணு, நான் உன்னுடைய வீட்டுக்கு வரேன். உன்னுடைய வீட்ல நானும் நீயும் சேர்ந்து உன் கணவன் தூங்குன பிறகு தலையணையால அவனுடைய முகத்தை அழுத்தி அவனை கொலை செஞ்சரலாம்.
காலையில நீ வந்து உன் கணவன் குடிச்சு குடிச்சு இறந்து போயிட்டான்னு சொல்லி நீ நாடகம் ஆடு அப்படின்னு சொன்னேன். அப்ப கவிதா சொன்னா இல்லைங்க அது முடியாது. நானே ரொம்ப வீக்கா இருக்கேன். என் கணவனாலாம் என்னால சமாளிக்க முடியாது. அதே மாதிரி நீங்க தனியாவும் என் கணவரை சமாளிச்சு அவரை கொலை செய்யவும் முடியாது. அதனால உங்கள் துணைக்கு வேற யாராவது 2-3 பேரை கூப்பிட்டுக்கங்கங்க. நீங்க 2-3 பேர் சேர்ந்து என் கணவனை கொலை பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். நானும் அதற்கு சரின்னு சொன்னேன். அப்பதான் கவிதா சொன்னா நீங்க இந்த மாதிரி தலையணையே வச்சு நீங்க கொலை செய்றேன்னு சொல்றீங்க. இதே மாதிரி நான் நிறைய பேப்பர்ல நிறைய செய்திகளும் படிச்சிருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் கொலை செய்யும்போது உடம்புல ஏதாவது ஒரு சில காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்படி அந்த காயங்கள் ஏற்பட்டா அவர் வீட்ல வந்து இறந்ததால கண்டிப்பா எல்லாத்துக்கும் என் மேலதான் சந்தேகம் வரும். கண்டிப்பா பிரேத போசனியம் செய்வாங்க. அப்ப நாம வந்து மாட்டிப்போம். அவர் வந்து மாரடைப்பாலையோ இல்ல மது போதையால சாகல. அவரை யாரோ கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம மாட்டிப்போம். அதனால நம்ம ஜெயிலுக்கு போக வேண்டிய வரும். அதனால இந்த மாதிரி பிளான் வேண்டாம். அவர வீட்டுக்குள்ள வச்சு நம்ம கொலை செய்ய வேண்டாம். வெளியே எங்கேயாவது வச்சு அவரை கொலை செஞ்சாதான் அவர் ஏதோ ஒரு முன்விதம் காரணமாக அவர் யாரோ கொலை செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் நாடகம் அடங்க முடியும். நம்ம மேலையும் எந்தவிதமான சந்தேகமும் வராது அப்படின்னு சொன்னா. அதிலும் குறிப்பா என்னுடைய கணவனுக்கு நம்முடைய தகாத உறவு தெரியறதுக்கு முன்னாடியே அவரை கொலை செய்றதுதான் நல்லது. ஒருவேளை என்னுடைய தகாத உறவு அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவர் தினமும் என்னோட தகராறு செய்ய ஆரம்பிப்பாரு. இதனால எனக்கும் அவருக்கும் பிரச்சனை வரும். என்னடா இது அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்ததும் திடீர்னு அவன் செத்த பிறகு கண்டிப்பா என் மீதுதான் சந்தேகம் வரும். அதனால என்னுடைய கணவனுக்கு நம்முடைய தகாத உறவை தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம சூப்பரா ஒரு பிளானை போட்டு அவரை கொலை செஞ்சணும் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் நான் கவிதா கிட்ட சொன்னேன் சரி நீ சொல்றதும் சரிதான். உன் வீட்ல வச்சு கொலை செஞ்சா கண்டிப்பா உன் மேல கண்டிப்பா சந்தேகம் வரும். அதை வந்து வெளியே கொலை செஞ்சிட்டோம்னா ஏதாவது முன் விரோதமாதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி போலீசாருடைய சந்தேக பார்வையே வேறு பக்கமாதான் போகும். அதனால உன் கணவரை வந்து நம்ம வெளிய வச்சுதான் கொலை பண்ண போறோம். அதை எப்படி கொலை பண்ண போறோம் எப்படி செய்ய போறோம் என்னைக்கு செய்ய போறோம்னு நான் எல்லாத்தையுமே திட்டமிட்டுட்டு உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொன்னேன். கவிதாவும் சரி சார் கொஞ்சம் டைம் எடுத்துக்கங்க நிதானமா நல்ல ஒரு திட்டமா போடுங்க நம்ம எக்காரணத்தை கொண்டு மாட்டிடக் கூடாது அப்படின்னு சொன்னான். நானும் சரின்னு சொன்னேன். அதன் பிறகு 2-3 நாட்கள் எங்களுடைய தகாதர்வு தொடர்ந்தது. நானும் கவிதாவும் வழக்கம் போல உல்லாசமாக இருந்துட்டு நாட்களை போய்கிட்டு இருந்தோம். அப்பதான் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா தோணுச்சு. அப்ப நான் கவிதா கிட்ட சொன்னேன் உன் கணவன் வந்து தினமும் நைட்டு வீட்டுக்கு வந்ததுமே குடிச்சிட்டுதான் வருவாரு. வந்ததுமே சாப்பிடுவாரு. அதன் பிறகுதானே உன்னோட வந்து அவரு தனிமையில இருந்துட்டு அப்படியே தூங்கிருவாருன்னுதானே நீ சொல்லுவா. அந்த இடைப்பட்ட கேப்ல நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். என்ன பண்ண போறீங்க சார்னு கேட்டா. நான் சொன்னேன். உன் புருஷன் உன் வீட்டுக்கு வந்ததுமே உங்க அம்மா வந்து பக்கத்து வீட்டுக்கு போயிருவாங்க. அப்போ நீயும் உன் புருஷனும் மட்டும்தான் வீட்டுல இருப்பீங்க. உன் புருஷன் வீட்ல வந்து சரக்கடிச்சிட்டு இருக்கும்போது அவரு சாப்பாடு எடுத்து வைன்னு சொல்லுவாரு. அந்த டைம் பார்த்து நீ என்ன பண்ற சாப்பாட்டுல பள்ளி விழுந்துட்டுன்னு சொல்லு. இந்த சாப்பாடே சாப்பிட்டா உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லு. அதனால இந்த சாப்பாடே தூரதான் போடணும். உங்களுக்கு இப்ப சாப்பாடு இல்லை வெளிய ஹோட்டல்ல போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்கன்னு நீ சொல்லு. உடனே உன் கணவனும் வேற வழி இல்லாம நைட்டு சாப்பாடு வாங்குறதுக்காக வெளிய வந்துதான் ஆகணும்.
அப்படி வெளிய சாப்பாடு வாங்க வரும்போது நாங்க மறைவான இடத்துல ஒளிஞ்சிருந்து உன் கணவன் வரும்போது நாங்க அவரை சுற்றி வளைத்து அடித்து கொலை செஞ்சு அருகில் இருக்கக்கூடிய முட்புதர்ல தூக்கி வீசிட்டு வந்துறோம். அதன் பிறகு உனக்கு நான் வந்து தகவலை சொல்றேன். நீயும் அதன் பிறகு காலையில எதுவும் தெரியாதது போல சம்பவ இடத்துக்கு வந்து உன்னுடைய கணவனுடைய பாடியை பார்த்து நாடகம்டு. எல்லாரும் நம்பும்படி நீ நினைச்சிரு. அப்பதான் உன் மேல யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு கவிதாவும் சரின்னு சொல்லிட்டா. இந்த பிளான் நல்லா இருக்கு, இந்த பிளான் படியே என் கணவனை கொலை செய்யலாம் அப்படின்னு சொன்னா. அதேபோல சம்பவத்தொன்று கவிதாவா சொன்ன மாதிரியே நடந்துகிட்டா. அவருடைய கணவனையும் ஹோட்டல்ல போய் சாப்பாடு வாங்க சொல்லி அனுப்பி வச்சா. அதன் பிறகு அவருடைய கணவனே ஹோட்டலுக்கு அனுப்பியாச்சு அப்படின்னு சொல்லி எனக்கும் போன் பண்ணா. சொன்னது போலவே கவிதாவுடைய கணவனும் சாப்பாடு வாங்குறதுக்காக நைட்டு வீட்டிலிருந்து வெளிய வந்தாரு. அப்போ நாங்க ஒரு மறைவான இடத்துல கூலிப்படையோட ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தேன். அவரும் அந்த இடத்துக்கு வந்ததுமே நாங்க சுற்றி வளைத்து அவரை அடிச்சு கொலை செஞ்சு முட்புதல்ல தூக்கி வீசிட்டோம். அதன் பிறகு நான் போன் பண்ணி கவிதா கிட்ட இந்த தகவலை சொல்ல விரும்பல. காரணம் இப்ப கவிதா மட்டும் வீட்ல தனியாதான் இருப்பா. அவருடைய அம்மா பக்கத்து வீட்ல போயிருவாங்க. இதனால இந்த தகவலை நானே நேர்ல போய கவிதா கிட்ட சொல்லிட்டு அவருடைய கணவனை கொன்ன விஷயத்தை நாங்க கொண்டாடணும்னு நான் நினைச்சேன். அதனால நான் கூலிப்படையே அங்க இருந்து அனுப்பிட்டு நேரா கவிதாவுடைய வீட்டுக்கு போனேன். அங்க நான் போவேன்னு கவிதா எதிர்பார்க்கவே இல்லை. என்ன சார் திடீர்னு வீட்டுக்கே வந்துட்டீங்க, என்ன ஆச்சு, நம்முடைய பிளான் என்ன ஆச்சுன்னு கேட்டா. நான் நம்முடைய பேன் சக்சஸ், உன்னுடைய கணவனை அடிச்சு கொலை பண்ணி நான் முட்புதல தூக்கி வீசிட்டேன். காலையில நீ போய் எதுவுமே தெரியாத போல நாடகம் ஆடு அப்படின்னு சொன்னேன். சரி சார், இப்ப எதுக்கு வீட்டுக்கு வந்தீங்கன்னு கேட்டா. நான் சொன்னேன், உன் கணவனை கொன்னதை கொண்டாட வேண்டாமா? நீ இந்த வீட்ல தானே எத்தனையோ முறை வந்து வழியால துடிச்சிருப்ப. உன் கணவனோட தனிமையில இருக்கிறதுன்னு சொல்லி நீ நினைச்சு பயந்திருப்ப. ஒரு நாளாவது இந்த வீட்ல நீ சந்தோஷமா இருந்தது இல்லைன்னு சொன்னல. அதனாலதான் இன்னைக்கு உன்னுடைய வீட்டிலேயே நான் உன்னை சந்தோஷப்படுத்தலாம்னு வந்திருக்கேன்னு சொன்னேன். இதை கேட்டதுமே கவிதாவும் சந்தோஷப்பட்டா. நானே என்னுடைய கணவனை நீங்க கொன்றதுக்காக உங்களை சந்தோஷப்படுத்தணும் நினைச்சேன். நீங்களே என்னுடைய வீட்டுக்கே வந்துட்டீங்க. இன்னைக்கு விடிய விடிய நான் உங்களை பலமுறை சந்தோஷப்படுத்த போறேன்னு சொல்லிட்டு அவருடைய கணவனை கொலை செஞ்சத நாங்க 2 பேரும் சேர்ந்து கொண்டாடினோம். விடியங்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நான் அந்த வீட்டில இருந்து நான் கிளம்பி என்னுடைய வீட்டுக்கு வந்தேன். விடிஞ்சதுமே அந்த பக்கத்துல ஆட்கள் நடமாட்டம் இருந்துச்சு. அவங்க முட்போதூர்ல கவிதாவுடைய கணவன் இறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து உடனடியாக தகவலை கவிதாவிடமும் சொன்னாங்க, கவிதாவுடைய அம்மாவிடமும் சொன்னாங்க. இவங்க 2 பேருமே பதறி அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு ஓடி வந்தாங்க. நான் சொல்லிக் கொடுத்தது போலவே கவிதாவும் தன்னுடைய கணவரின் உடலை கட்டிப்பிடிச்சு கதறி அழுதாங்க. ஆனா என்னதான் கவிதா தன்னுடைய கணவரை கட்டிப்பிடிச்சு கதறி அழுது நாடகம் ஆடினாலும் கூட அவருடைய கண்ணிலிருந்து ஒரு சட்டு கண்ணீர் கூட வரல. இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கிற தகவலானது போலீசாருக்கும் தெரிவிக்கப்பட்டுச்சு. உடனடியாக போலீசாரும் சம்பவத்துக்கு வந்து உடலை கைப்பற்றி பிரேத பசனைக்காக அனுப்பி வச்சாங்க. கவிதா என்னதான் அழுது நாடகமானாலும் கூட அவருடைய கண்ணிலிருந்து கண்ணீரே வரலை என்கிறது போலீசாருக்கு உறுத்தலாகவும் சந்தேகமாகவும் இருந்துச்சு. இதனால போலீசார் கவிதா மீது சந்தேகப்பட்டு அவருடைய செல்போன்ல இருந்து தங்களுடைய விசாரணையை ஆரம்பிச்சாங்க. அப்பதான் நைட் கவிதா எனக்கு போன் பண்ண விஷயத்தை போலீசார் கண்டுபிடிச்சாங்க. எதுக்காக நைட் இந்த டைம்ல இவருக்கு நீங்க போன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி போலீசார் கேட்டாங்க. அப்ப கவிதா எப்படியோ சமாளிச்சு, இல்ல சார், எனக்கு நாளைக்கு வேலை இருக்கு, அதனால என்னால வேலைக்கு வர முடியாதுன்னு சொல்றதுக்காகதான் நான் அவருக்கு போன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கவிதா வந்து போய் சொன்னா. நான் கவிதா மட்டும்தான் எனக்கு போன் பண்ணிருந்தா.
அதன் பிறகு நான் கவிதாக்கு போன் பண்ணாததால போலீசாரும் ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி போலீசாரும் அதை பெருசா எடுத்துக்கல. அதன் பிறகு போலீசார் அந்த பகுதியில இருந்த சிசிடி கேமராக்கள் அதுக்கப்புறம் எப்படியோ விசாரணை செஞ்செல்லாம் பார்த்தாங்க. ஆனா எந்தவிதமான துருப்பும் தடயங்களும் போலீசாருக்கு கிடைக்கல. நானும் கவிதாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். எப்படியும் போலீசார் இன்னும் ஒரு வாரத்துல இந்த கேஸ அப்படியே கிணப்புல போட்டு விட்டுருவாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு வேற நிறைய கேஸ் வந்துரும். இதை கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இருந்தாலும் போலீசார் தங்களுடைய விசாரணையை தீவிரப்படுத்துனாங்க. இருந்தாலும் போலீசாருக்கு நானும் கவிதா மட்டும்தான் கடைசியா பேசுனதால நீங்க 2 பேரு மீதையும் சந்தேகம் ஏற்பட்டுச்சு. இதனால போலீசார் என்னுடைய நம்பரை கைப்பற்றி என்னுடைய நம்பர் நான் அந்த டைம்ல எங்க இருந்தேன் அப்படின்னு சொல்லி போலீசார் வந்து விசாரணை செய்யும் போதுதான் அந்த சம்பவம் நடந்த அன்று நான் கவிதாவுடைய வீட்டில இருந்தது செல்போன் சிக்னல் டிராக்கிங் மூலமாக தெரிஞ்சிருச்சு. நானும் கவிதாவும் ஒரே இடத்துல தான் இருந்தோம் அப்படிங்கிறத போலீசார் கண்டுபிடிச்சிட்டாங்க. லொகேஷன் வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதன் பிறகு போலீசார் என்னையும் கவிதாவையும் காவல் நிலையம் அழைத்து சென்று சம்பவம் நடந்தன்று நீங்க என்ன கவிதா வீட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? கவிதா ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கால் பண்ணி இருந்தாங்க. நீங்க 2 பேருமே அந்த உங்களுடைய செல்போன் நம்பர் அந்த சம்பவம் நடந்த அந்த ஸ்பாட்ல வந்து பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லி போலீசார் தங்களுடைய பாணியில எங்களிடம் விசாரணை மேற்கொள்ள பயந்து போன கவிதா அனைத்து உண்மைகளையும் ஒத்துக்கிட்டா. எனக்கும் என்னுடைய முதலாளிக்கும் தகாதர்வு இருந்துச்சு. இதுக்கு என்னுடைய குடிகார கணவன் இடையராக இருந்ததால அவரை கொலை செய்ய நாங்க திட்டமிட்டோம். சம்பவத்தன்று இந்த மாதிரி பண்ணி என் கணவனை சாப்பாடு வாங்குறதுக்காக ஹோட்டலுக்கு அனுப்பி வச்சேன். அப்போ மறைவான இடத்துல ஒழிஞ்சிருந்த என்னுடைய முதலாளியும் அவருடைய கூலிப்படையும் சேர்ந்து என் கணவனை கொலை செஞ்சிட்டாங்கன்கனோ அனைத்து உண்மைகளையும் ஒத்துக்கிட்டா. இதையடுத்து போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து என்னையும் கவிதாவையும் கைது பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. இந்த சம்பவமானது எங்கள் பகுதியில பெரும் பரபரப்பும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியச்சு.